தாடகையின் கொடிய செயல்களைக் கேட்ட ராமன் அவளின் இருப்பிடத்தை கேட்கிறான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் விசுவாமித்திர முனிவர் தாடகை என்ற அரக்கியின் கொடூரமான தன்மையை, அவளுடைய பசிக்கு இந்த உலகமே ஈடாகாது என்பதை எவ்வளவு தெளிவா பயங்கரமா எடுத்துச் சொன்னார்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் சில காலத்திலேயே தன் வயிற்றுக்குள்ளே போட்டுக்கொள்வாள் என்று முனிவர் சொன்னபோது அந்த வருணனையின் தீவிரத்தை நாம உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விளக்கத்தை கேட்ட பிறகு ராமபிரான் சும்மா இருந்து விட்டாரா? இல்லை. அவருடைய அடுத்த செயல் என்ன, அவருடைய கேள்வி எப்படி இருந்ததுன்னு கம்பர் இந்த அழகான பாடலில் விவரிக்கிறார். வாங்க கேட்கலாம். அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா. கொங்கு உரை நரை குலமலர் குழல் துளக்கா. எங்கு உரைவது இத்தொழிலியற்றுபவள் என்றான். சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான். அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா. அங்கே அந்த தவச்சாலையிலே விசுவாமித்திரர் என்ற அந்த உயர்ந்த குரு, அப்படின்னா அந்த இறைவனே, அந்த தாடகையின் கொடூரமான குணத்தை பற்றி, அவளுடைய பயங்கரமான பசி பத்தி, உலகையே விழுங்கும் அந்த தன்மையை பத்தி விளக்கமாகச் சொன்னார். ராமபிரான் அதை அமைதியாக ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். முனிவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தார். சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான். அப்படிப்பட்ட ஒரு பேரழிவை கேட்ட ராமபிரான் சும்மா இல்லை. அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கு உரை கரம், சங்கு ரேகை பதிந்த கரம். அது அரச லட்சணம், தெய்வீக அடையாளம். அப்படி கருணையும் அறமும் பேசும் அந்த அழகான கரத்தில்தான் உலகையே காக்கப்போகும் ஒரு தனிச்சிலை, அதாவது ஒப்பற்ற ஈடு இணையற்ற தன்னுடைய வில்லை ஏந்தி நின்றார். ஒரு கையில் காப்பு, மறுகையில் ஆயுதம். இதுதானே தெய்வீகம். கொங்கு உரைநரை குலமலர் குழல் துளக்கா. அந்த காட்சியை மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. ராமபிரானின் கூந்தல் எப்படி இருக்கு? கொங்கு உரைநரை, தேன் நிறைந்த வாசம் மிகுந்த குலமலர், உயர்ந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய கூந்தல், இளமையும் அழகும் தெய்வீகமும் பொருந்திய அந்த தலை துளக்கா ஒரு சிறு அசைவு கொள்கிறது. இது வியப்பாலோ பயத்தாலோ வந்த அசைவு இல்லை. இப்படி ஒரு கொடியவளா? சரி, அப்போ இவளை என்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு தீர்மானத்திற்கு வரும் அசைவு அது. அந்த சலனம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு வீர சங்கல்பத்தை காட்டுது. எங்கு உறைவது இத்தொழில் இயற்றுபவள் என்றான். அப்படி ஒரு சின்ன அசைவுக்கு பிறகு ராமபிரான் கேட்கிறார், முனிவரே, இத்தொழில் இயற்றுபவள் இவ்வளவு கொடூரமான பயங்கரமான கொலைகளை அழிவுகளை செய்கின்ற அந்த அரக்கி எங்கு உறைவது, எங்கு இருக்கிறாள், சொல்லுங்கள் என்று எந்தவித சலனமும் இல்லாமல் உறுதியான குரலில் கேட்கிறார். இங்கே ராமன் எப்படி செய்வது என்று கேட்கவில்லை, எங்கே இருக்கிறாள் என்று கேட்கிறான். இதைத்தான் கம்பனின் உச்சகட்ட சொல்வீச்சுன்னு சொல்லணும். ராமனின் உறுதி, கடமையுணர்வு, தீமையை போக்கும் ஆர்வம் எல்லாமே இந்த ஒரே கேள்வியில் பளிரிடுது. கேட்க தயங்கவில்லை, செய்யவும் தயங்கப் போவதில்லை. பாருங்க நண்பர்களே, கொடிய அரக்கியின் வதைக்கான அஸ்திவாரம் ராமனின் இந்த ஒற்றை கேள்வியில் அமைந்துவிட்டது. இனி அடுத்த நொடியே தாடகை அவர் முன் தோன்றப் போகிறாள். வாருங்கள், அடுத்த பாடலில் அந்த பேரரக்கியின் வருகையை கம்பரின் கவித்திறமையோடு பார்ப்போம்.